ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. இது சப்பாத்தி, நான், புரோட்டா, ரைஸ்க்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 200 கிராம் உரித்து வச்சுருக்கேன். தக்காளி 2 பழுத்த தக்காளி, அது கூட 8 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம் 2 இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணிக்கணும். நான் இந்த சாப்பரில் தான் சாப் பண்ணேன், சூப்பராக சாப் பண்ணுது. உருளைக்கிழங்கு நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு உரித்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 வெந்தால் போதும், ரொம்ப வெந்துடக்கூடாது. அப்புறம் கொத்தமல்லி பொடி 1 டீஸ்பூன், கெஷூர் மேதி 1 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தாளிக்க ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம ஜீரகம் போட்டு தாளிக்க போகிறோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கணும். ஒரு 3/4 நல்லா வணங்கின பிறகு தான் நம்ம தக்காளி சேர்த்தணும். இந்த வெங்காயம் வணங்குறதுல தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா வணங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வணங்கணும். நல்லா 3/4 நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நைஸாக அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பவுடரெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வணங்கினா போதும். வணங்கின பிறகு நம்ம பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கிரேவி தான், ஆனால் சூப்பராக இருக்கும். நான் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன், அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 டீஸ்பூன் நம்ம ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா வணங்கணும். இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே வர்ற மாதிரி வணங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டாணி சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வணங்கட்டும். அதுங்க நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கிறதுனால கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே நல்லா வணங்கட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்மளுக்கு 3/4 வெந்தால் போதும். மறுபடியும் நம்ம கிரேவியில் போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கு 3/4 வெந்தால் போதும். அந்தளவுக்கு வேக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 மினிட்ஸ் இந்த மசாலாவிலே நல்லா வணங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே நல்லா வணங்கட்டும். இது அப்படியே வணங்கிக்கிறட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம
ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சோன்னே அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து நம்ம சிம்மிலே வச்சோன்னா அப்போ தான் வந்து உருளைக்கிழங்குலாம் வந்து இந்த மசாலா வந்து பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இடையில மட்டும் எடுத்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்து சூப்பராக வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கெசூர் மேதியை வந்து நல்லா கசக்கி விட்டு இதில் போட்டுக்கலாம். கெசூர் மேதி போடும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி வந்து சப்பாத்தி புரோட்டாக்கில் ஒரே மாதிரி கிரேவி வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கிரேவி வந்து வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ், சப்பாத்தி, புரோட்டாக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.